புஷி ஆனந்தை பற்றி தவறாக சொல்கிற நண்பருக்கு ஒரே ஒரு தகவலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு புஷி ஆனந்த் அவர் எப்படிப்பட்டவர்னு ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில் அவர் எப்படி இருந்தார், எதிர்பார்த்து மக்களுக்கு செஞ்சாரா, என்னென்ன மக்களுக்கு பண்ணார் என்று கண்டிப்பாக அவர் மீது குற்றம் சாட்டுறவர் மீது, புஷி ஆனந்த் மீது குற்றம் சாட்டுறாரு அவருக்கு நான் தெரிவித்துக்கிறேன். நீங்கள் டிவிக்கு தமிழக வெற்றி கழக அந்த கட்சிக்கு விரிசலை உண்டாக்கணும்னா வேற ஏதாவது ஒரு கதையை உருட்டுங்க. ஆனால் புஷி ஆனந்த் வசூல் பண்ணுறாரு, ஜாதி பார்க்குறாரு அப்படிலாம் சொல்லி தேவையில்லாத வதந்தியெல்லாம் வளர்க்க வேணாம் சொல்கிறேன். அதையும் செய்தியாளர்கள் டிவி சேனலில் ஒரு செய்தியை எடுத்து இதை அவதூறாக பரப்புது அது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு புஷி ஆனந்த் எப்படின்ட்டு மெயினாக அவங்களும் தெரிஞ்சுக்கணும். நல்லா ஆராய்ஞ்சு அவர் இதுதான் பண்ணாரான்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்கு புஷி ஆனந்த் இருந்தார், மக்களுக்கு நல்லது தான் செஞ்சார், எதுவுமே எதிர்பார்க்கல. புஷி ஆனந்துக்கு காசு வாங்குறது எப்படின்னு தெரியாது, அதேமாரி ஜாதி பார்க்குறதும் எப்படின்னு தெரியாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாண்டிச்சேரிலாம் எப்படி இருந்தது ஆரம்ப ஸ்டேஜில்ன்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் ஜாதி பார்க்கலாம், ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஜாதினா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அதுவும் புஷி ஆனந்தும் அப்படி தான், அவர் என்ன ஜாதின்னு கூட தெரியாமல் வாழ்ந்துக்கிறார் சொல்ல போனால். இப்போ வேணா அவங்க என்ன ஜாதின்னு வந்தால் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு வேணா திணிப்பு வேணா கொடுத்துருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் பாண்டிச்சேரியில் ஜாதி தெரியாமல் வாழ்ந்தவங்க தான் உண்டு சொல்ல போனால். இப்போ தான் மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும்னா நம்ம ஜாதியில் தான் பார்க்கணுன்றேன். அப்போலாம் அப்படி கிடையாது, வாத்தியாரா டாக்டரா இன்ஜினியரா அப்படி தான் பார்த்தாங்க தவிர ஆனால் ஜாதி பார்க்கல. ஆனால் பெரும்பாலும் கிராமத்தில் தான் டாக்டராக இன்ஜினியரெலாம் பார்க்க மாட்டுறாங்க, ஜாதியை பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜாதிக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணு நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் அவன் சம்பாதிப்பானா, நல்லா பொண்ணை பார்த்துக்குவானா, நம்மளுக்கு நல்ல மரியாதை கொடுப்பானான்றதெல்லாம் கிடையாது, நம்ம ஜாதிக்காரங்க தான் பார்க்குறாங்க. அது மாதிரிலாம் புஷி ஆனந்த் கிடையாது. அதில் அவருக்கு புஷி ஆனந்த் மீது குற்றம் சாட்டுறவர் ஒரு 10 நிமிஷம் எங்ககிட்ட நேராக பேசுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொய் சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு ரீல் உருட்டுறீங்கன்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் புட்டு வைக்கிறோம் உங்கள் வாயாலே. நீங்களே ஏன்டா மாட்டணும்னு நினைப்பீங்க. அதனால் தேவையில்லாமல் ஒரு கட்சியில் விரிசல் உண்டாக்குங்க. ஒரு நல்ல மனுஷன் மீது வீண் பழி போடாதீங்க, அதான் நான் தெரிவிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு அவதூறாலும் பருத்துங்க, கட்சி ரீதியாக இல்லை உங்கள் கட்சியில் பல பேர் கூட இருக்கலாம், தெரியாமல் தப்பு பண்ணவங்களை நியமிச்சிருக்கலாம். அது தலைமைக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், தவறான ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து. அதுவும் ஒன்று இருக்குது. அவர் மேலே பல பேர் வங்கம் கண்டுக்கிறாங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இது வரைக்கும் நான் புஷி ஆனந்தை பற்றி இது வரைக்கும் நான் பேசுனது கிடையாது. நானும் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னிலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஆனால் புஷி ஆனந்த்னாலே ஒரு வங்கம் கட்டினுக்கிறீங்க. ஏன்னா அவர் பேச்சு தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் புஷி ஆனந்த் பேச்சை தான் கேட்குறாருன்ற ஒரு காரணத்தை காட்டி தான். எந்த மனுஷன் நம்மளுக்கு நல்லது சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க எல்லாமே. கெட்டது யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு விலகி இருக்க தான் பார்ப்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு மெயினாக புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தங்க மீது வீண் பழி சுமக்கிறதோட அதுக்கு ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா ஒரு நல்ல மானம் உள்ள சூடு சொரணம் உள்ள ஒரு மனிதன். இல்லை நிரூபிக்கணுன்ற ஒரு இது வந்ததுன்னா நேரடியாக வாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. 10 நிமிஷத்தில் உங்கள் கதையை புட்டு வைக்கிறேன். நீங்கள் எதற்காக இதேமாரி பழி போடுறீங்க, என்ன காரணம்ன்ட்டு உங்கள் வாயாலே உங்கள் வெளிச்சத்தை மக்கள் மத்தியில் தெரிவிக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு நல்ல மனிதர்கள் மீது வீண் பழி போட வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலயமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.